நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 8. யாத்ராகமம் 1 அதிகாரம் 8 வசனம். அறியாமையின் இருள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். கானான் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தால் யாக்கோவும் அவனுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் எகிப்துக்கு சென்றார்கள். சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு அங்கே பிரதம அமைச்சராக இருந்தான். இவன் மூலமாக கர்த்தர் எகிப்தையும் சுற்றியிருந்த நாடுகளையும் பஞ்சத்தினின்று காப்பாற்றினார். ஆகவே அந்நாட்டில் அவனுக்கு நற்பெயர் இருந்தது. யோசேப்பு உயிரோடிருந்த நாட்களிலும் அவனுக்கு பின் அவனது நற்செயல்களை அறிந்த பார்வோன்களின் காலம் வரையிலும் யாக்கோபின் இனத்தார் அங்கே சுதந்திரமாக வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் இங்கே வந்து ஏறத்தாழ 400 ஆண்டுகள் கடந்த பின் எகிப்தில் ஒரு புதிய அரசாட்சி உருவாகியது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். இந்த மன்னனுக்கு யோசேப்பு யாரென்றும் அவன் என்ன செய்தான் என்றும் தெரியாது என்பதல்ல பொருள். இவன் நினைத்தால் பழைய வரலாறுகளை படித்தோ கேட்டோ அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு செய்த நன்மைகள் வேண்டுமென்றே மறக்கப்பட்டு அவனது இரட்சண்ய செயல்கள் புறக்கணிக்கப்பட்டன. கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் தங்கள் குடியிருக்கிற நாட்டுக்காகவோ அல்லது அருட்பணியாளர்களாக சென்ற நாட்டுக்காகவோ செய்த நல்ல பங்களிப்புகள் இன்றைய நாட்களிலும் இவ்விதமாகத்தான் மறைக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுகின்றன. ராஜாக்கள் தேவ அனுமதியின்றி ஏற்படுத்தப்படுவதில்லை. இந்த புதிய பார்வோனின் தோட்டம் இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்கான காலமாக மாறிற்று. இன்றைய காலகட்டத்திலும் இப்படியான அரசர்கள் உருவாகின்றார்கள் என்றால் தேவன் தம்முடைய மக்களை சிறப்பான வகையில் நினைவு கூறுகிறார் என்றும் அவர்களுக்காக தம்முடைய கிரியைகளை தொடங்கிவிட்டார் என்றும் பொருள். எகிப்தின் இரட்சகனான யோசேப்புக்கு அன்று செய்தது போலவே உலக இரட்சகராம் கிறிஸ்துவுக்கும் இன்று செய்து வருகிறது. கிறிஸ்துவை இந்த உலகம் மறந்து விட்டது. பெரும்பாலான நாடுகளில் கிறிஸ்தவம் உடல், கருத்து, சட்டங்கள் ரீதியிலான தாக்குதல்களை சந்தித்து வருகிறது. எனினும் தேவன் இந்த உலகத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதன்படியே அவர் செயல்பட்டு வருகிறார். ஆகவே சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் சகலமும் அவரது கட்டுப்பாட்டிலே உள்ளன என்பதை புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலுக்குள்ளும் யோசேப்பை அறியாத ஒரு புதிய சந்ததி தோன்றிற்று. பலர் தங்களது தனித்துவத்தை உணராமலும் மெய்யான கடவுளாகிய யெகோவாவை அறியாமலும் எகிப்தின் ஆளுகைக்கும் அதன் வழிபாட்டு முறைமைகளுக்கும் ஆட்பட்டு விட்டார்கள். இந்த உலகம் கிறிஸ்துவை மறந்து போகலாம். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சந்ததியினர் கிறிஸ்து அருளும் வெகுமதியாகிய ரட்சிப்பை அறியாமல் இருப்பது எத்தனை வேதனை! விசுவாசிகள் உலகத்தோடு ஒன்றிப்போய் இருப்பது எத்தனை துக்கம்! கிறிஸ்தவ ஊழியர்கள் அருட்பணியாளர்கள் ஆகியோரின் சேவைகளை அறியாதிருப்பது எப்படி! இந்த உலக முன்னேற்றத்துக்கான கிறிஸ்துவத்தின் பங்களிப்பை நாமே மறந்து விடுவது அல்லது கற்றுக்கொள்ளாதிருப்பது எப்படி! இந்த தலைமுறை கிறிஸ்தவர்களின் முன்னோர்களின் நற்செயல்களை அறிந்து கொள்ள செய்ய வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளவும் ஆவிக்குரிய தரிசனங்களை இழக்காமல் இருக்கவும் உதவி செய்வீராக. ஆமென்.